நேற்று விஜய் அவர்கள் பேசினது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை மறுபடியும் கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அப்படிங்கிறத மறந்து பேசிட்டார். சீமான் சொல்லுவார்ல, ரொம்ப அபத்தமா எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா ஊசி போடுறது யாருன்னெலாம் காமெடி பண்ணிட்டு இருப்பார். எல்லாரும் டாக்டர் ஆகலையே. 8 லட்சம் பேர் இந்த வாட்டி +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீட் எழுதுறது 1.5 லட்சம் பேர் தான். 15% மக்களை கூட டாக்டர் ஆக்க விடாத அளவுக்கு நீட் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கு எகெயின்ஸ்டாலாம் பேசணும். நீட்டா உலகமானு கேட்கக்கூடாதுல்ல. பொலிட்டிக்கலி தப்பு, எத்திக்கலி தப்பு, அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நீட் வந்து லாஜிக்கலாகவே தப்பு. அதில் லாஜிக்கே கிடையாது. நல்லா படிக்காத 50 பேர் இருக்காங்கல்ல, அந்த 50 பேர் 49 பேர் மோசமாக தான் இருப்பான். ஒருத்தர் மட்டும் ஏதோ சிச்சுவேஷனால நல்லா ஆயிடும். எக்ஸப்ஷனில் பிடிச்சி பேசுறது. கலைஞரை பார், பெரியாரை பார், சச்சின் டெண்டுல்கரை பார். தமிழ் சமூகத்தை ஆர்வமற்ற, ஆசையற்ற சமூகமாக மாற்றுவதற்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பான். நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கிறேன், உண்மையிலே இல்லைடா. ஆனால் பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்க ஊரில். காலைல கடலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுன்னு எங்கள் ஊரில் பேசுவாங்க. 10 வயசுலேயே கடலுக்கு போயிருப்பான். அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கும். எந்த விதமான சந்தோஷம் நிம்மதியில், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவங்ககிட்ட போய் சொல்லுவான் இப்படி. அப்படியே உட்கார வைக்கிறது. இந்த மாதிரி தான் அவர் பேசிட்டே இருப்பார். படியா அப்படின்னு அதை பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? படிச்சு முன்னேறி என்ன பேசி கேட்டீங்களா? பேச மாட்டேன். அவருக்கு அது நோக்கம் கிடையாது. படிச்சு முன்னேறிட்டான எப்படி உட்காந்து முன்னாடி உட்காந்து சும்மா கண்ட கதையை கை தட்டிட்டு இருப்பான். படிச்சவன பண்ண 5ஆம் கிளாஸ்ல ஓடிட்டான் வறுமை, 7ஆம் கிளாஸ்ல ஓடிட்டான் வறுமை, 8ஆம் கிளாஸ்ல ஓடிட்டான் வறுமை, 10ஆம் கிளாஸ் வந்தா கவர்மெண்ட் எக்ஸாம் பாதி பேர் ஃபெயில் ஆயிட்டான், அதோட ஓடிட்டான். அதையும் தாண்டி வர்றவன் 12ஆம் கிளாஸ்ல ஓடிட்டான். அதையும் தாண்டி காலேஜ் போனா ஃபீஸ் கட்டணும் காசு இல்லை. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரணேஷ். இன்னைக்கு என் கூட விஷன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் பேசினது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை மறுபடியும் கிரியேட் பண்ணியிருக்கு. அவர் வந்து அந்த நீட்டை பற்றின ஒரு கருத்தை சொன்னது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அப்படிங்கிறத மறந்து பேசிட்டார். அவர் ரொம்ப காமனாக இந்த நீட்னா என்ன, அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பேசாமல் காமனாக பீப்புள் சொல்லுவாங்கல்ல, எதுக்குப்பா நீட் மட்டும்தான் இருக்கா, எவ்வளோ படிப்பு இருக்குது, படிச்சுடலாமே அப்படிங்கிறது ஒரு காமன் மேனோட டாக். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. இங்கே நீட் ஏன் கொண்டு வந்து வரப்பட்டதுன்னு தெரியாது. நீட் வந்ததுனால எவ்வளோ பிரச்சனைங்கிறது தெரியாது. நீட் வந்ததுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியலைங்கிற விஷயத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது. வெளியூரில் தான் டாக்டர்ஸ் இங்கே வந்து படித்தா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆரம்ப சுகாதார மையங்கள்லேருந்து நம்ம ஒன்று இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்கிற ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே அடி வாங்குதுங்கிற இந்த ஓவரால் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இதெல்லாத்தையும் வச்சு தான் பேசணும், ஓகேவா? ஸோ அவர் அப்படி பேசாமல் அந்த கூட இருக்க ஒரு பேரண்ட் மாதிரி பேசிட்டு எனக்கு தோணுச்சு. நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு பேசுறாரு. பட் இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் இது சீமான் சொல்லுவார்ல, ரொம்ப அபத்தமா எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா ஊசி போடுறது யாருன்னெலாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் டாக்டர் ஆகலையே. 8 லட்சம் பேர் இந்த வாட்டி +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீட் எழுதுறது 1.5 லட்சம் பேர் தான். இந்த 1.5 லட்சம் பேரில் 2வது வாட்டி எழுதுறவங்க, 3வது வாட்டி எழுதுறவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 1.25 லட்சம் பேர் தான். 15% வச்சுக்கோங்க. 100 பேரில் 15 பேர் டாக்டர்னு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுறவங்க தான். இல்லை டாக்டர் ஆகுது எத்தனை பேர்? அதுலேயும் பாதி தானே, இல்லை பாதி கூட வராது. அப்போ இதில் எங்கே எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா யார் ஊசி போடுற கதையெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன் நீட் மட்டும்தான் உலகம் தான் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி யாரும் நினைக்கல சார். எங்கள் வீட்டில் 100 பிள்ளை இருக்குது சார். எங்கள் ஊரில் 100 பிள்ளைங்களில் 15 பிள்ளைங்க தான் சார் டாக்டராக நினைக்குது. மீதி 85 பிள்ளைங்க வேறு ஸ்டடீஸ் தான் போகுது. 15 பிள்ளைங்க டாக்டராக நினைக்குது. அது பொறுக்கலையா சார் உங்களுக்கு? ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது. எல்லாரும் நீட் எல்லாரும் டாக்டராக நினைக்கிறாங்க, டாக்டர் மட்டும் தான் படிப்பேன். எல்லா டாக்டராக நினைக்கலங்கிற நான். எல்லாரும் டாக்டராக நினைக்கலங்கிற யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லா டாக்டராக நினைக்கல, 100ல் 15 பேர் தான் நினைக்கிறான். அப்போ அந்த 100ல் 15 பேருக்கு டாக்டராக நினைக்கிறதுக்கு உரிமை இல்லையா? கரெக்ட் தான். 100 பேர் பசங்க, 100 பசங்களில் 15 பேர் டாக்டரான கனவு இருக்காதா? 85 பேர் வேற வேற கனவு இருக்குல்ல. 15 பேர் டாக்டராக கனவு இருக்கும், 15 பேர் இன்ஜினியராக கனவு இருக்கும், 15 பேர் அவரை மாதிரி நடிகராக கூட கனவு இருக்கும், இல்லை 15 பேருக்கு மீடியாவில் வரணும் கனவு இருக்கும். அப்படி தானே இருக்கும் கனவு. அப்போ எல்லா கனவு மாதிரி தான் அந்த கனவு இருக்குது. அதுவும் மிக குறைவான 15% தான். அப்போ அதை வச்சுட்டு அந்த 15% மக்களை கூட டாக்டராக்க விடாத அளவுக்கு நீட் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கு எகெயின்ஸ்டாலாம் பேசணும். நீட்டா உலகமானு கேட்கக்கூடாதுல்ல. நீட் அப்படிங்கிற விஷயத்த அது பொலிட்டிக்கலி தப்பு, எத்திக்கலி தப்பு, அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நீட் வந்து லாஜிக்கலாகவே தப்பு. அதில் லாஜிக்கே கிடையாது. நீட் எதுக்கு சொல்கிறாங்க? தரமான மருத்துவர்களை உருவாக்குறோன்ட்டு. ஓகே, 720 மார்க்கா, 137 மார்க் எடுத்தாலே பாஸ். இப்போ என் வீட்டு புள்ள 550 மார்க் 600 மார்க் எடுத்துருது. ஆனாலும் நீங்கள் ஓவரால் ஆல் இண்டியாவில் கணக்கு போட்டு இடம் கிடைக்கலன்றீங்க, கவர்மெண்ட் காலேஜில் இடம் இல்லைன்றீங்க, ஓகேவா? இப்போ என்னால் கவர்மெண்ட் காலேஜ் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜ் படிக்கவே காசு இல்லை. எத்தனை 550 மார்க் எடுத்த குழந்தையா?
ஆனால் 150 மார்க் எடுத்து ஒருத்தன் பாஸ் ஆகிட்டு அவன் 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து பிரைவேட் காலேஜ் போய் படிக்க போயிடுறான். இப்போ தரம் எங்கே போகும்? அப்போ லாஜிக்காவே தப்பு இல்லை இது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அங்கேயே அடி வாங்குது. இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தூக்கிட்டாங்க, அப்படியே வந்து காலேஜில் எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க, காசு இருக்கிறவரெல்லாம் காசு கொடுத்து படிக்கிறான், டாக்டர் ஆகிட்டான், தர இல்லாத டாக்டர் உருவாகிறான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் யார் உருவாகிறா? இதுலேயே அதான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ ஃபோர்ஜரி நடக்குது நார்த் இந்தியாவில் நீட்டில். எவ்வளோ ஃபோர்ஜரி வருஷம் கேள்விப்படுறோம்ல. இல்லை அப்போ என்ன லாஜிக்காவே தப்பு இது. நீட்டுங்கிறது லாஜிக்கலி இட்ஸ் ராங். அப்போ இந்த புரிதல் ஒரு அரசியல் லீடருக்கு வேணும்ல. அப்போ அது எவ்வளோ தப்பானதுங்கிறத பேசணும். அதை பேசாம கல்வி மட்டும் கிடையாது, கல்வியை தாண்டி இந்த உலகம் இருக்கு, நோ, அந்த ஸ்பீச்சே தப்பு. கல்வி தான் எவ்வளோ, அப்படிதான் முன்னேறி இருக்கிறோம். கல்வியை தாண்டி இங்கே உலகம்னா கல்வி தான் என்ன உலகம் இருக்கு? விஜய்க்கு மட்டும் தான் உலகம் இருந்துச்சு இல்லை? எக்ஸப்ஷனலாக நடக்கும். நம்ம கிளாஸில் 100 பேர் இருப்பான், 50 பேர் நல்லா படித்தான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படித்தவங்க நல்லா தான் இருப்பான். நல்லா படித்ததில் எவனாவது ஒருத்தன் சுச்சுவேஷனால நல்லா இல்லாமல் இருப்பான். நல்லா படிக்காத 50 பேர் இருக்கான்ல, அந்த 50 பேர் 49 பேர் மோசமாக தான் இருப்பான். ஒருத்தன் மட்டும் ஏதோ சுச்சுவேஷனால நல்லா ஆகிடுவான், கடின உழைப்பாலேயோ வாய்ப்பாலேயோ முன்னேறிடுவான். எக்ஸப்ஷனில் பிடிச்சி பேசுறது, கலைஞரை பார், பெரியாரை பார், சச்சின் டெண்டுல்கரை பார். படிப்பு மட்டும் வாழ்க்கைலாம், படிப்பு தான் வாழ்க்கை. திரும்ப திரும்ப இதை ஏதோ ஒரு வகையில் வேற வேற வடிவங்களில் வந்து 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 படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஊரில் போய் என்னதான் படிச்சு நீ டாக்டராக இருந்தாலும் ஊரில் போய் அந்த கிராமத்து கட்டிலில் படுத்துட்டு வானத்தை பார்க்குற சுகம் இருக்குமான்னு கேட்பாப்புல ரங்கராஜ் பாண்டே சொல்லுவார். நீ டாக்டராக இருந்தால் கூட கிடையாதுயா, பொட்டி கடை வச்சா நீ தான் அதுக்கு முதலாளி அப்படிம்பாரு. அப்போ ஊரில் பொட்டி கடை வச்சுருக்க வேண்டியதான். நீங்கள் எல்லாம் ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள்லாம் இங்கே வந்துடுவீங்க, நாங்கள் மட்டும் ஊரில் பொட்டி கடை வச்சுட்டு இருக்கணுமா? ஒருத்தர் நல்லா எழுதியிருந்தார் ஆக்சுவலி, ஃபேஸ்புக்கில் நேற்று படித்தேன். தேரடின்னு நினைக்கிறேன், இந்திரகுமார் தேரடி. அவர் ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருந்தார். தமிழ் சமூகத்தை ஆர்வமற்ற ஆசையற்ற சமூகமாக மாற்றுவதற்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நிம்மதி இல்லைடா, பணம் சம்பாதிச்சு என்ன நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கிறேன், நிம்மதி இல்லைடா. ஆனால் பாரு, நீ எவ்வளோ ஜாலியாக இருக்க ஊரில். காலைல கடலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுன்னு எங்கள் ஊரில் பேசுவாங்க. அவன் கடலுக்கு போகிற வாழ்க்கை, அவன் 10 வயசுலேயே கடலுக்கு போயிருப்பான், அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கும், எந்த விதமான சந்தோஷம் நிம்மதி இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அவங்ககிட்ட போய் சொல்லுவான் இப்படி, அப்படியே உட்கார வைக்கிறது. நோ, அது தப்பு. கல்வி மட்டும்தான் இந்த சமூகத்தை உயர்த்தும். கல்வி தான் வாழ்க்கை. கல்வி அவனுக்கு அவனை குறைந்தபட்சம் எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சிடணும். அதுதான் அவனுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்குங்கிறது தான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசணுமே தாண்டி நீட் மட்டும் உலகம் அல்லன்னு பேசுறது, கல்வியை தாண்டி வாழ்க்கையை பேசுறது, அதுவும் கல்வி சார்ந்த ஒரு விழாவில் பேசுறதுங்கிறது நல்ல விஷயமா நான் பார்க்கல. ஆனால் இது அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவர் மேலே அந்த ஹேட்டட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து, அண்ட் ஒரு சிலர் வந்து அதை பிஜேபி அலையன்ஸ் கூட அதனால் வருதா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் பேசியிருந்தாங்க. இல்லை, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பேசாமல் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு நார்மலாக மேம்போக்கா இந்த விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு நபர் மாதிரி பேசிட்டாரு. உள்நோக்கத்தோட சீமான் மாதிரி பேசினதை நான் ஒத்துக்கல. ஓகே, சீமான் ஒரு உள்நோக்கத்தோட பேசுவார், எவனும் படிச்சிடக்கூடாது அவருக்கு. எல்லாரும் ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், உங்களுக்கு ஆடு மேய்க்கிற மாடு பயிர் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவேன், எல்லாரும் இது ரெக்கையை தூக்கிட்டு நடக்கணும், இந்த மாதிரி தான் அவர் பேசிட்டே இருப்பார். படியா அப்படின்னு அதை பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? படிச்சு முன்னேறி என்ன ஏதோ பேசி கேட்டிருக்கீங்களா? பேச மாட்டேன், அவருக்கு அது நோக்கம் கிடையாது. ஓகே, படிச்சு முன்னேறிட்டான எப்படி உட்காந்து முன்னாடி உட்காந்து சும்மா கண்ட கதையை கை தட்டிட்டு இருப்பான், அதனால அதை அவர் பேச மாட்டார். பட் விஜய் அப்படி கிடையாது. தொடர்ந்து படிப்புக்காக சில கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு, மக்களை சந்திக்கிறார், மாணவர்களை சந்திக்கிறாரும் போது அந்த மாதிரி தப்பான உள்நோக்கத்தோட விஜய் பேசலை. ஸோ அது அந்த வார்த்தை வந்து புரிதல் இல்லாத வார்த்தையாகவும் ஒரு மேம்போக்கான ஒரு நபராகவும் பேசிட்டா தான் நான் பார்க்குறேன். உடனே அவரை நான் பிஜேபியோட சீமான் மாதிரி நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஒரு சீமானையும் நிர்மலா சீதாராமனையும் விஜயும் வச்சு ஒரு வீடியோ போயிட்டே இருக்கு. ஸோ அப்படி ஒரு கேட்டகரி ஒரு நபராக நான் விஜய் அவர்களை பார்க்கல. அவர் இந்த மாதிரி விஷயத்தை பேசும்போது இன்னும் ஒரு 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 கிளாரிட்டியோட ஒரு பொலிட்டிசைஸ்ட் பர்சனாக பேசணும். பொலிட்டிசைஸ்ட் ரொம்ப முக்கியம். பொலிட்டிஷியனாக இருக்கிறத விட பொலிட்டிசைஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் பொலிட்டிசைஸ்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் உண்மை தானே, படித்தா நான் தான் படிக்கல, 10ஆம் கிளாஸில் ஃபெயில், இன்றைக்கி நான் ஜேர்னலிஸ்ட் ஆகல அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அட படுவா இப்போ இல்லை எல்லாம் ஜேர்னலிஸ்டாக இருந்த என்ன பிரயோஜனங்கிறது தான் உண்மை ஆகிடும். ஸோ பொலிட்டிசைஸ்ட் ஆகிடணும், அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த ஏரியாக்குள்ளே நான் வரல. ஒரு நல்ல விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜில் ஒரு பொண்ணு வந்து பேசுனாங்க. போன வருஷம் நான் இதே ஸ்டேஜில் அவார்டு வாங்கினேன், அப்போ என் தம்பியை நான் கூப்பிட்டு வர முடியல. அப்போ சொன்னாங்க, உங்கள் அக்கா மூலியமாக நீ வரப்போறியா, படித்து நீ வந்து வாங்க போறியான்னு. அதுக்காகவே என் தம்பி நல்லா படித்து வந்தான்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயத்தையும் அது கட்டமைக்குது இல்லை. இப்போ ஒரு நடிகர் மேலே இவர் மேலே இருக்கிற ஆர்வத்துக்காக ஒரு பையன் படித்து நல்ல மார்க் வாங்குறாங்கிறது ஒரு வகையில் நல்ல விஷயமா தானே இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஐகானிக்காக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஐகானிக் பர்சன்ஸ் வந்து
சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ நீங்களோ நானோ போயிட்டு 10 பேருக்கு செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்தா அதுக்காக அடுத்து அவனோட தங்கச்சியோ தம்பியோ படிக்க நினைக்கிறத விட விஜய் கொடுக்கும்போது படிக்க நினைப்பான். அது எப்பவுமே ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய புகழ்மிக்க இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து செய்யும் பொழுது நிகழக்கூடிய விஷயம்தான். அது ஆரோக்கியமான விஷயம் தான். அதை அவர் தொடர்ந்து செய்யணும். ஓகேவா, தொடர்ந்து செய்யணும். அதில் எனக்கு ஒன்றும் அண்ட் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 2 வருஷமா வெளியே தெரியிற மாதிரி 2 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அவார்டு கொடுத்து படிக்க வைக்கிறத ஒரு கட்டமைக்கிறார்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கடுத்து போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது மட்டுமே போதாது. இப்போ சூர்யா ஒன்று பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த அந்த மாதிரி நேரடியாக இவர் நிறைய மாணவர்களை படிக்க வைக்கக்கூடிய இடத்துக்கு நகரம்னு நினைக்கிறேன். அது இன்னும் அவருக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியையும் கொடுக்கும். இந்த சொசைட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். இன்னொன்று பொலிட்டீஷியனாகவும் அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் கமர்ஷியலாக கூட யோசிங்களா, இதெல்லாம் விடுங்க, கமர்ஷியலாக யோசிச்சா கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜ் தான் கொடுக்கும் இல்லையா? இன்னொன்று பாருங்கள், சூர்யா மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காரு. அதை விஜய் அவர்கள் பண்ணால் இன்னும் பண்ணலாம் காத்திரமா. அவர் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கி அவரோட வருஷத்துக்கு சூர்யா எத்தனாயிரம் பேர் படிக்க வைக்கணும், அவர் ஒரு 10,000 பேர் படிக்க வைக்கட்டும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதே மாதிரி தான் பண்ணணும். இல்லை கான்ட்ரிபியூஷன் அதிகமாகணுன்ற இது வருஷத்துக்கு ஒரு நிகழ்வாக மாறிடுது இல்லை. ஸோ அப்படி ஒரு நிகழ்வாக பரிசு கொடுக்குற நிகழ்வாக மட்டும் மாறாமல் இன்னும் அவங்களுடைய கட்சி சார்பாகவோ இல்லை விஜயோ நேரடியாகவோ இல்லை அதுக்காக தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கியோ நிறைய மாணவர்களை படிக்க வைக்கும்போது இன்னும் நல்ல விஷயம் நடக்கும் சொசைட்டிலன்னு நினைக்கிறேன். அவருடைய கட்சியிலேருந்தே வெளியே வந்து நிறைய பேர் அவரை பற்றியே இதுவாக டிஃபேமாக பேசுகிறதும் கட்சியை பற்றியே டிஃபேமாக பேசுகிறதும் இந்த கட்சியை கொஞ்சம் பேக் சீட்டில் உட்கார வைக்கிறது நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம். ஏன்னா கட்சி தொடங்கி ஒரு 3 நாள் தான் ஆச்சு. நீங்கள் 2 நாளில் வெளியே வந்துட்டு ஒரு குறை சொல்கிறதெல்லாம் பெருசாக ஒத்துக்க முடியாது இல்லையா? நீங்கள் கட்சியில் சேர்ந்து ஒரு 10 வருஷம் பயணிக்கிறீங்க, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏதோ சம்திங் இஷ்யூ வருது, அந்த இஷ்யூக்கு அப்புறம் வெளியே வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நியாய தர்மத்தை ஒத்துப்பாங்க. கட்சியை இப்போ தான் ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே நீங்கள் கட்சியில் சேர்ந்து அதுக்குள்ளே வெளியே வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் யாருங்கிற கேள்வி வருது இல்லை எனக்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. புதுசாக ஒரு கட்சியில் போயிருக்கிறோம், கட்சியா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன அப்படி இருக்குமா? எல்லாமே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஒரு ட்ராவல் வேணும் இல்லை? எல்லாரும் சிவப்பு கம்பளம் கொடுத்து வர வைத்துட்டா தான் உலகத்தில் பிரச்சனையே கிடையாது இல்லையா? அதை பண்ண மாட்டேங்கிறாங்களே. நீ எல்லாம் எப்படி டாக்டர் படிக்கலான்னு தடை தானே பண்ணுறான். நீ எல்லாம் அதாவது நம்மளை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னான் சார். இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, நீங்கள்லாம் அப்போ செஞ்ச தொழிலே செய்யுங்கன்னு சொன்னான். என்னென்னவோ விஷயங்கள் பண்ணி போராட்டங்கள் நடந்து பிரச்சனைகள் பண்ணி அதிகாரங்கள் வந்ததுக்கு பிறகு பெரியாரும் காமராஜர்லாம் சேர்ந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க இல்லையா? படிக்க வச்சாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க, படிக்க வச்சாங்க. என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க, இவங்களை என்ன பண்ணுறலான்ட்டு குலக்கல்வியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் முறியடிச்சு எப்படியோ படிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிச்சுட்டோம், என்ன பண்ண 5ஆம் கிளாஸில் ஓடிட்டான் வறுமை, 7ஆம் கிளாஸில் ஓடிட்டான் வறுமை, 8ஆம் கிளாஸில் ஓடிட்டான் வறுமை, 10ஆம் கிளாஸ் வந்தால் கவர்மெண்ட் எக்ஸாம் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டான், அதோட ஓடிட்டான். அதையும் தாண்டி வர்றவன் 12ஆம் கிளாஸில் ஓடிட்டான். அதையும் தாண்டி காலேஜ் போனால் ஃபீஸ் கட்டணும், காசு இல்லை. இப்படி எல்லாம் பிரச்சனைகளை தாண்டி இருக்கும்போது காமராஜருக்கு பிறகு வந்த கலைஞராகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இவன் எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்ல நீட்டுக்கு, அது வரைக்குமே கல்விங்கிற விஷயத்தில் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள 1000 முரண் இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு, 1000 வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் கல்விங்க பாருங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ஸ்டெடியாக தான் இருப்பாங்க. ஆளாளுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க அவங்களோட ஸோ அப்படி கொண்டு வந்த சமூகத்தை இன்னைக்கு படிக்க விடாம பண்றான் ஒருத்தன். நீங்க அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அதற்கு பிளஸ் ஆகிற மாதிரி பேசுறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இவ்வளவு கல்வி எவ்வளவு முக்கியங்கிறது மற்ற எல்லா ஸ்டேட்டை விட நமக்கு தான் புரியணும். கல்வி மட்டும் வாழ்க்கையில் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை ஜஸ்ட் ரீகனெக்ட் பண்ணுறேன். மற்றபடி எல்லாம் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ ஈஸியாக கிடைச்சிடாது எதுவுமே. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கல்விங்கிற இடம் இருக்கு. இன்னைக்கு கல்விக்கு ஜெயிச்ச மாணவர்களுக்கு விஜய் பரிசு கொடுக்குறாருல, படிக்கவில்லைன்னா யாருக்கு பரிசு கொடுப்பீங்க? படிச்சு முடிச்சு பரிசு வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ படிக்க வைக்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே போனாலும் சரி, ஒரு அமைப்புக்குள்ளே போனாலும் சரி, ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போனாலும் சரி, உடனே வாங்க உங்களை உட்கார வச்சுட்டு வரவேற்புலாம் தர மாட்டாங்க. பிரச்சனை இருக்கும். பெண்ணுன்னு ஒதுக்குவான், பெண்ணுன்னு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டான், சின்ன பையன் ஒதுக்குவான், இல்லை ஏதாவது காரணங்களை சொல்லி நமக்கு வந்து எல்லா வகையிலையும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு டிராவல் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசணும். அதான் சொன்னேன், 3 நாளில் 2 நாளில் வெளியே வந்துட்டு நம்ம சொல்கிறதுங்கிறது அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.